வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்கே நாராயண் எழுதின த டாக்டர்ஸ் வேர்டு இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஆர்கே நாராயண், அதாவது ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி ஐயர் நாராயணசுவாமி, ஒரு பிரபலமான இந்திய கதையாசிரியர். இவருடைய கதைகளை பார்த்திங்கன்னா இவரோட கற்பனையில் உருவான மால்குடின்ற டவுனில் தான் அவர் கதைகள்லாம் நடக்கிற மாதிரி அவர் எழுதுவார். இவரோட முக்கியமான படைப்புகள்னு பார்த்திங்கன்னா ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ட்ரிலாகுன்னு சொல்லலாம். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், த இங்கிலீஷ் டீச்சர். இவருக்கு நிறைய அவார்ட்ஸும் ஹானர்ஸும் கிடச்சிருக்கு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஏசி பென்சன் மெடல், இது ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர்லேருந்து அவருக்கு கிடச்சிது. அது மாத்திரம் இல்லாமல் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்ம விபூஷன், பத்ம பூஷன் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. 1994 இவருக்கு சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப்பும் கிடச்சிது. அது மாத்திரம் இல்லை, இவர் ராஜ்யசபா மெம்பராகவும் நாமினேட் ஆகியிருக்காரு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா டாக்டர் ராமன், இவர் ரொம்ப திறமையான ஒரு டாக்டர். இவர் எதையுமே பேஷண்ட்ஸ் கையில் மறைக்க மாட்டார், உண்மையே சொல்லிடுவார். அவர் எது சொன்னாலும் அது சரியாகவே இருக்கும். ஒரு பேஷண்ட்டை அவர் பரிசோதிச்சுட்டு அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுதான் உண்மை. அதனால் மக்கள் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. அவர் மேலே மரியாதை மாத்திரம் இல்லை, ஒரு அன்பும் இருந்தது, ஒரு நம்பிக்கையும் இருந்தது. டாக்டர் ராமனோட நெருங்கிய நண்பர் கோபால், 2 பேரும் 40 வருஷம் நண்பர்கள். ஒன்றாவே சேர்ந்து சாப்பிடுவாங்க, சினிமாக்கெலாம் போவாங்க, அரட்டை அடிக்கிறதுலாம் ஒன்றா தான். ஒரு நாள் டாக்டர் ராமனுக்கு கோபாலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு செய்தி வருது. உடனே அவர் கோபால் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது கோபால் படுக்கையில் படுத்திருக்காரு. ராமன் அவரை பரிசோதிச்சுட்டு அவருக்கு என்ன சிகிச்சை தரணுமோ அதெல்லாம் செஞ்சிடறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் அவங்க குடும்பத்தினர் மேலே. ஏன்னா கோபாலோட நிலைமையை பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு அன்றைக்கி ராத்திரி கூட அவர் தாங்க மாட்டார், இறந்துடுவாருன்னு. ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லலை அவரை பற்றி, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள திட்டுறாரு. அவர் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 40 வருஷம் ஃப்ரெண்டு அவர் இறக்க போகிறாருன்றது இவரோட பரிசோதனையில் தெரிஞ்சிடுச்சு. இப்போ கோபாலம் டாக்டர் ராமனை பார்த்த உடனே என் நிலைமை எப்படி இருக்குது, நான் பிழைப்பேனா, அப்படி இல்லைன்னா எனக்கு இப்போவே சொல்லிவிடு. ஏன்னா என் மனைவி மேலே நான் உயில் எழுதி வச்சிடணும். அப்போ தான் என்னுடைய பணம்லாம் அவங்க நான் போயிட்டப்புறம் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அவருக்கு ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு அவருக்கு புரியல. ஆனால் கோபால் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உயில் எழுதுனா தான் எனக்கு அப்புறம் என்னோடய மனைவியும் குழந்தைங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க. அதனால் நான் பிழைக்க மாட்டேன்னு நீ பார்த்து உனக்கு தெரியும்ல, அதனால் நீ சொல்லிவிடு. அப்போ நான் உயில் எழுதி எனக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்படாமல் பார்த்துப்பேன் போது இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எப்போதுமே டாக்டர் ராமன் எல்லார்கிட்டேயுமே வெளிப்படையாக உண்மையை சொல்லிவிடுவார். ஆனால் இப்போ கோபால் கையில் போய் இன்றைக்கி ராத்திரியை நீ தாண்ட மாட்டேன்னு சொன்னால், தாண்ட மாட்டேன்னா இன்றைக்கி ராத்திரி இறந்துடுன்னு அர்த்தம். அப்போது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் 1% இருக்கும் இல்லையா, சந்தர்ப்பம் அவங்க பிழைக்கிறதுக்கு அந்த நம்பிக்கைன்ற ஒரு அது போயிடுச்சுனாலே அதுவே கோபாலுக்கு ஒரு மனசு உடையிற மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமன் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வாழ்க்கையில் முதலாக ஒரு பொய்யை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நீ நல்லா ஆகிடுவ, நீண்ட காலம் வாழ்வேன், 90 வயசு வரைக்கும் கூட வாழ்வேன் அப்படின்னு சொன்னோன்னே கோபாலுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாகிடுது, திருப்தி ஆகிடுது. ஆனால் மனவேதனையும் டாக்டர் ராமன் போயிடுறாரு. ஆனால் மறுநாள் பார்த்தா கோபால் நல்லா ஆயிடுறாரு, எழுந்து நடமாட ஆரம்பிச்சிடுறாரு, உற்சாகமாக இருக்கார். ஆனால் டாக்டர் ராமனுக்கு புரியல. ஏன்னா அவர் பரிசோதித்து இது வரைக்கும் அவரோட கணிப்பு தவறுனதே இல்லை. அதனால் அவருக்கும் அவர் வாழ்நாள் முழுக்க கோபால் பிழைச்சது எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.